ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பிறகு கேட்கிற துவா மறுக்கப்படாது, அது ஏற்றுக்கொள்ளப்படும். ஏன்னா அது அல்லாஹ்வுக்கு விருப்பமான நேரத்துல தொழுதுட்டு கேட்கிறோம். ஒன்றுக்கு நம்ம நினைச்ச தொழலாம், நம்ம நினைச்ச நேரத்துல தொழுகிறது ஒன்று இருக்கு. இன்னொன்றுக்கு அல்லாஹ் சொன்ன நேரத்துல தொழுகிறது. இன்ன ஸலாத கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா, அது நேரம் இருக்கு. நம்ம பொஞ்சாதியை கூப்பிட்டோம், உடனே வந்துட்டா எவ்வளவு சந்தோஷம். நம்ம பிள்ளைய கூப்பிட்டோம், உடனே வந்துட்டார், எவ்வளவு சந்தோஷம். நம்ம கிட்ட வேலை செய்யக்கூடிய வேலைக்காரனை கூப்பிட்டோம், உடனே வந்துட்டாரு, உடனே கூப்பிட்டு முடியல வந்துட்டார், எவ்வளவு சந்தோஷம். இவன் இல்லையா தொழில, இது இல்லையா பொஞ்சாது, இது இல்லையா புள்ள, சொல்லுவோமா இல்லையா? நம்ம கூப்பிட்டு 2 மணி நேரத்துக்கு பிறகு பொஞ்சாது இருந்தா, நம்ம கூப்பிட்டு ஒரு 3 மணி நேரத்துக்கு பிறகு வீட்டுல பையன் வந்தான், சந்தோஷமா இருக்குமா? என்ன அருமையான பையன், 3 மணி நேரத்துக்கு பிறகு வாரம். புள்ளன்னு பெத்தா இவன மாதிரி தான் பெறுவோம். அப்படி யாராவது சொல்லுவாங்களா? நானும் புள்ளன்னு பெத்தனே யாழ்லா, என்ன செய்ய நீ பெத்த குத்தத்துக்கு வளர்க்கிறேன். பொஞ்சாதி 2 மணி நேரத்துக்கு பிறகு வந்தா கட்டின குத்தத்துக்கு வச்சுக்கிறேன். பொஞ்சாதிய கட்டின குத்தத்துக்கு, புள்ளைய பெத்த குத்தத்துக்கு, அல்லாஹ் நம்மள படைச்ச குத்தத்துக்கு வச்சிருக்கான். ஏன் வாங்க சொன்னா யோசிக்கிறார், இப்ப தொழுவோமா கொஞ்சம் சோனி தொழுவோமா? இந்த அதிகாரத்தை நமக்கு தந்தது யாரு சொல்லுங்களேன். வாங்க சொன்ன பிறகு இப்ப தொழுவோமா, இப்ப கொஞ்சம் லேட்டாகி தொழுவோமா என்ற சிந்திக்கிற அதிகாரத்தை யாரு தந்தது? இது ஒரு அடிமைக்கு அழகா? பிறகு தொழுதுக்கலாம், பேங்க் போயிட்டு தொழுதுக்கலாம், குளிச்சுட்டு தொழுதுக்கலாம், அப்படி தொழுதுக்கலாம் முடியாது. ரப்பு அழைச்சிட்டா போயிடணும், மூளைக்கு வேலை கொடுக்க முடியாது. அந்த அதிகாரத்தை அல்லாஹ் தரல, அடிமைக்கு அது அழகு இல்ல. இப்ப நம்ம யாரையாவது கூப்பிட்டு வரலன்னா கோவம் வருது, அப்ப அல்லாஹ் கூப்பிட்டு போலன்னா கோவம் வராதா? கயிர் மேலான பெரியாளி சோதரிலே, ஆகையால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விருப்பமான நேரம் தான் இந்த மக்ரிபுடைய நேரம். மக்ரிப் டு இஷா இருக்குதே ரொம்ப பிரயோஜனமான நேரம். நம்முடைய பெரியார்கள் மூதாதையர்கள் தஹஜ்ஜத்துடைய நேரத்தை எவ்வளவு பேணுதலா கழிப்பாங்களோ, அதே போல மக்ரிப்ல இஷா அந்த நேரத்தை பேணுதலா கழிப்பாங்க. அவ்வளவு முக்கியமான நேரம் மக்ரிப் டு இஷா. ஆக மேலான பெரியாளி சோதர்களே, கேட்கிற விஷயத்தை நம்ம உள்ளத்திலே இறக்கிறோம். இந்த காதால கேட்டோம், இந்த காதால விட்டோம், அப்படி இல்லைன்னு சொன்னா கொஞ்ச நேரம் ஞாபகம் வச்சிருந்தோம், அப்படி மறந்தோம், அது கூடாது. 2 காதால கேட்டு உள்ளத்திலே இறக்கிறோம். யாரு பேசினாலும் சரி, யாரெல்லாம் பேசுகிறார்களோ நல்ல பேச்சுகள், அந்த எல்லா பேச்சுகளை 2 காதால கேட்டு உள்ளத்திலே இறக்கிறோம். ஏன்னா யாரோட உள்ளத்துல வந்துருச்சோ அவங்க தான் அமல் செய்வாங்க, அவங்களுக்கு தான் அமல் செய்யற நசீப் அல்லாஹ் உண்டாக்குவான். இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் சக்கராத்துல நாக்க பிழிவாங்களா கல்ப பிழிவாங்களா? இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் சக்கராத்துல நாக்க பிழிவாங்களா கல்ப பிழிவாங்களா? சொல்லுங்களேன். கல்ப தான் பிழிவாங்க, கல்ப பிழிவாங்க. அப்ப கல்பு எண்ணத்தை ஏத்தி வச்சதோ அதைத்தான் கக்கும். கல்பு உள்ளம் லேசி இல்ல. அப்ப நம்ம கல்புல அல்லாஹ்வை ஏத்திட்டோமா, யகீனை ஏத்திட்டோமா, அல்லாஹ் அல்லாஹ்ண்டமா, அப்ப புளியிற நேரம் அல்லாஹ் அல்லாஹ்னு உயிர் போயிரும், ஏ ரப்பு அல்லாஹ்னு போயிரும். துனியாவை ஏத்திட்டோம்னா சக்கராத்துல பிழியக்குள்ள எண்ணத்தை ஏத்தினானா அதுதான் பொழிஞ்சு வரும். அடிக்கடி சொல்ற உதாரணம் இல்லையா, ஸ்பஞ்ச், அதை பால்ல போட்டு புழிஞ்சா பால்ல உறிஞ்சிக்கிறோம், தேனை போட்டா தேன்ல உறிஞ்சிக்கிறோம். கல்பும் அப்படிதான். கல்பு தண்ணி மாதிரி. தண்ணியை பாருங்க, மஞ்சளை போட்டா மஞ்சள் ஆயிரும், கொச்சிக்காவை போட்டா உரைக்கும், சீனியை போட்டா இனிக்கும், அப்படியே தேயிலையை போட்டா அப்படியே சாயம் ஆயிரும், அப்படியே பாலை போட்டா டீ ஆயிரும், நெருப்புல வெட்டா சூடாயிரும், பிறகு அதுல பச்சை தண்ணி ஊத்தினா கூழ் ஆயிரும். தண்ணி அப்படிதான், என்ன ஆயினாலும் அப்படியே ஆயிட்டே இருக்கும். சீனியை போடுங்க இனிக்கும், கொச்சிக்காவை போட்டா போட்டுறாது, நான் இனிக்க மட்டும்தான் செய்வேன் உரைக்க மாட்டேன் சொல்லாது. சரி கொச்சிக்காவை போட்டீங்கன்னா உரைக்கும், பிறகு சீனியை போடுங்க உரைப்பேன் ஒளி இனிக்காது சொல்லாது. அப்படியே சட்டியில வச்சு நெருப்புல வச்சா சூடாகுது, அந்த சூட்டை இல்லாமக்கணுமா திரும்ப தண்ணி தான் ஊத்துறது. இந்த கல்பு தண்ணி மாதிரி, எதை போடுறோமோ அது ஆயிரும். புளிய போடுங்க புளிக்கும், புளிய போட்டா புளிக்கும், உப்பு போட்டா உப்பாயிரும். இப்ப நம்ம எதை போடுறோம், எதை போட்டு வச்சிருக்கிறோம்? மேலான பெரியாளி சகோதரர்களே, அப்ப நம்முடைய உள்ளத்தில நம்ம கேட்கின்ற விஷயங்களை உள்ளத்தில் இறக்கிட்டா அல்ஹம்துலில்லாஹ் அமல் செய்யற நசீபு கிடைக்கும். சஹாபிகள தன்மை அதுதான். சஹாபிகள தனம் என்ன, ரசூலுல்லாஹ் எதை சொன்னாங்களோ உடனடியாக உள்ளத்துல போட்டுக்குருவாங்க, யகீன், பிறகு அதுக்கு சந்தேகம் கிடையாது. நடக்குமா நடக்காதா, அதுக்கு சாத்தியம் இருக்குதா? மேலான பெரியாளி சகோதரர்களே, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வந்தாங்க பள்ளிக்கு, ஒரு அன்சாரி சஹாபி உட்கார்ந்து இருந்தாரு, ரொம்ப கவலையோடு இருந்தாரு. அவ கேட்டாங்க என்ன கவலை? சொன்னாங்க கடன் அதிகமாயிருச்சு, அதனால எனக்கு கவலையும் அதிகமாயிருச்சு. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹுஸன் வ அஊது பிக மினல் அஜ்ஜி வல் கஸல் வ அஊது பிக மினல் ஜுப்னி வல் புகுல் வ அஊது பிக மின் கலபத்தி தைனி வ கஹரி ரிஜால். இந்த துஆவை நீங்க ஓதுங்க, உங்களோட கடனும் போகும் கவலையும் போகும்னாங்க. பாருங்க, இந்த சஹாபி யோசிக்கல, அட இவ்வளவு கடன் இருக்கு, நான் துஆ ஓதினா சரி வருமா?
துஆவுக்கும் கடனுக்கும் சம்பந்தம் என்ன இருக்கு என்று யோசிக்கல. யகீன், உறுதி. அல்லாஹ் ரசூலை விட இந்த உலகத்துல உண்மை பேச யார் இருக்கிறா? அல்லாஹ் ரசூல் பொய் சொன்னா இந்த உலகத்துல உண்மை சொல்ல யார் இருக்கிறா? சுப்ஹானல்லாஹ். அந்த சஹாபி ஓதுறாரு, கண்ணியமானவர்களே, எந்த அளவுன்னா கடனும் போச்சு, கவலையும் போச்சு. அல்லாஹ் அவண்ட புறத்தால் என்ன செஞ்சான்? கடனுக்கு உண்டான ஏற்பாடு செஞ்சான். இப்ப அதே துஆவை நம்ம ஓதினா கடன் கூடுது. அது துஆதான் ஓதுறோம். யகீன் என்பது லேசி இல்லை, நம்பிக்கை என்பது லேசி இல்லை, உறுதி என்பது லேசி இல்லை. அது உள்ளத்துல வருவதற்கு பெரிய ஒரு முயற்சி செய்யணும். மேலான பெரியாலே சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் ஒரு சஹாபி வந்தாரு. யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன பிள்ளைய வந்து முஷ்ரிக்கீன்கள், குறைஷிகள், அதாவது இப்படித்தான் ஜெயில போய் வச்சுட்டாங்க. எனக்கு புள்ள வேணும், அதுக்கு நான் என்ன செய்யறது? அவனோட மகனை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் ஓதுங்க. பாத்தீங்களா? சொன்ன விஷயத்துக்கும் ஹதரத் ரசூலுல்லாஹ்வோட வாயிலிருந்து வந்த செய்திக்கும் சம்பந்தமே இல்லை. ஜெயில ஒரு புள்ள இருந்தா என்ன செய்யணும்? ஒரு காலித் இப்னு வலீத், அம்ர் இப்னு ஆஸ், அப்துல்லாஹ் இப்னு உமர், மிகப்பெரிய சஹாபிகளை கூப்பிட்டு ஒரு 50 பேரை போங்க, இவரோட போய் போர் செய்யுங்க, போர் செஞ்சு இவட மகனை கொண்டு வந்து இவட கையில கொடுங்க. இது ஒரு நியாயம். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் ஓதி இருந்தா ஜெயில உள்ள மகன் வெளியே வருவானா? மேலான பெரியாலே சகோதரர்களே, அல்லாஹ் ரசூலுடைய கட்டளைக்கு முன்னால் அறிவை பாவிப்பது யஹூதியத். அல்லாஹ் ரசூலுடைய கட்டளைக்கு முன்னால கேட்டோம் வழிபட்டோம் என்ற தன்னம், இது சஹாபியத். உடனே மனைவி, குழந்தை, மனைவி, கணவன், லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ், லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் ஓதுறோம். நாமளும் அதிகமா அதை ஓதுவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்ட வார்த்தை இந்த வார்த்தை. 1,24,000 நபிமார்கள் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் ஓதினது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்திரம் தான். நபிக்கு மாத்திரம் தான் அல்லாஹ் கொடுத்திருந்தான். அல்லாஹ்ட பொக்கிஷத்துல, அல்லாஹ்ட இல்முல, அல்லாஹ்ட கஸானால உள்ள சொல்ல ஒரு சொல் இது. சுப்ஹானல்லாஹ். நாங்களும் என்ன செய்யணும்? லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் அல்லாஹ் அதிகமா ஓதிக்கிறோம். சகல விதமான நியாமத்துக்கும் சொந்தக்காரன் அல்லாஹ். ஏண்ட புறத்தால ஒண்ணும் இல்லை. இப்ப நம்ம எல்லாம் வந்திருக்கிறோம் இல்லையா? நம்முடைய கெட்டிக்காரத்தனத்தால வரல, நம்முடைய திறமையால வரல. எங்களை போல நிறைய பேர் நினைச்சாங்க வரணும், வர முடியல. ஏதோ பிரச்சனை, ஏதோ சோழி, ஏதோ வேலைகள். ஆனா அல்லாஹ் எங்களை கொண்டு வந்து வச்சிருக்கிறான். இதுதான் முடிவு. பேசுகின்ற பேச்சா அதுக்கு சொந்தக்காரே அல்லாஹ். நம்முடைய சகல விதமான செயல்பாடு சொந்தக்காரே அல்லாஹ். நம்முடைய கையில ஒன்றும் இல்லை. ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுபஹுக்கு பின்னால என்னமோ ஓதிக்கிட்டு இருக்கிறான். அப்படியே வாய் ஆடுது. இப்ப சுஹைப் ரலியல்லாஹு தஆலான்னு அதை பார்த்தாங்க. அது வேலையெல்லாம் முடிஞ்ச பிறகு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னைக்கு நீங்க என்னமோ ஓதுனீங்க, உதடு அசைந்தது, அது என்ன? உடனே ஹதரத் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்க என்ன ஓதினேன்னு சொன்னாங்க, ஏன் ஓதினேன்னு சொன்னாங்க. நான் என்ன ஓதினேன், ஏன் ஓதினேன்? மேலான பெரியாலே சகோதரர்களே, ஹதரத் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் என்ன தெரியுமா ஓதினேன்? லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். நான் ஏன் ஓதினேன் என்றால், எனக்கு முன்னால வாழ்ந்த நபிமார்கள் ஒரு நபி, அவரு தன்னுடைய உம்மத்தை பார்த்தார். ஒரு தடவை எல்லா நியாமத்தும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், அழகால, அந்தஸ்தால, அறிவால, திறமையால, பலத்தால. அவர் அந்த உம்மத்தை பார்த்து நினைச்சாரா, மய்யுகாஃபி ஹாவுலா, ஏந்த உம்மத்தை விட இந்த உலகத்துல சிறந்தவங்க யார் இருக்க முடியும் அப்படின்னு உள்ளத்துல சின்னொரு பெருமை வந்துருச்சு. ஏந்த உம்மத் எப்படி இருக்கிறாங்க, எவ்வளவு சிறப்பா இருக்கிறாங்க, எவ்வளவு கண்ணியமா இருக்கிறாங்க, இதையெல்லாம் கொடுத்தது அல்லாஹ் இல்லையா? சொல்லே நபிமார்களா இருந்தாலும் படிப்பினைக்கான சில விஷயங்களை செய்ய வைக்கிறான். உள்ளத்துல இப்படி என்ன வந்துருச்சு, அல்லாஹ் கோவம் வந்துருச்சு. அல்லாஹ் கேட்கிறான், என்ன உங்களோட சேர்க்கிறீங்களா? அப்படியான உம்மத்தை உங்களுக்கு தந்தது நான் இல்லையா? உடனடியாக அல்லாஹ் சொல்றான், உங்களோட உம்மத்தை நாங்க சோதிக்க போறோம். 3 விஷயமான தண்டனை வரப்போகுது. தண்டனை வருவது உறுதி. ஆனா அந்த 3ல என்ன தண்டனை உங்களுக்கு தேவைன்னு நீங்க தான் தேர்ந்தெடுக்கும். அந்த உரிமை மட்டும் உங்களுக்கு. ஒன்னு, பஞ்சத்தால் அழிக்க போறேன். 2வது,
ஒரு எதிரிய சாட்ட போறேன். மூணாவது என்னது, உங்கள கொஞ்சம் பேர் மௌத்தா போகும். என்ன செஞ்சாங்க? ஒரு எண்ணம். எங்களை விட யாரு சகோதரியா தான் சொல்லுவாங்க, இன்னைக்கு உலகத்தில் அதிகமாக பாவிக்கிற வார்த்தை ரெண்டு. ஒன்று நான், ரெண்டாவது ஏண்ட. உலகத்தில் அதிகமாக பாவிக்கிற வார்த்தை ரெண்டு. ஒன்னு என்னது நான், அல்லாஹ்வுக்கு பிடிக்காத வார்த்தை. ஷைத்தான் பாவிச்ச வார்த்தை கால அன கைரும் மின், நான் சிறந்தவன். ரெண்டாவது என்ன, ஏண்ட. எல்லாம் ஏண்ட. அது கடையை ஏண்ட, உமாவை ஏண்ட, வாப்பாவை ஏண்ட, அது எல்லாமே ஏண்டதான். சொல்ல இது எல்லாம், இந்த ரெண்டு வார்த்தையும் அல்லாஹ்வுக்கு பிடிக்காத வார்த்தை. இதுதான் உலகத்தில் அதிகமா பேசப்படுது. ஏண்ட உம்மத். மேலான பெரியாளே சகோதரர்களே, இப்ப மஷூரா பண்ணாங்க. அவங்க சொன்னாங்க பசிய தாங்க இயலாது. அதே மாதிரி என்னது, ஒரு எதிரிய தாங்கையில் அவன் எப்படி வருவான், என்ன மாதிரி செய்வான்னு தெரியல. அதனால நாங்க கொஞ்சம் பேர் மௌத்தா போறத நாங்க முடிவு பண்ணுவோம். ஏன்னு சொன்னீங்கன்னா மௌத்தா போன அதோட விஷயம் முடிஞ்சு போயிடும். மேலான பெரியார்களே, அந்த நபி கைய தூக்கி துவா செஞ்சார், யா அல்லாஹ் இந்த மூணுல இந்த முடிவை நாங்க ஏத்துக்கிட்டோம். இந்த துவா செய்து கைய கீழே விடல. ஒமா தமின்ஹும் சபூன அல்புன், அந்த உம்மத்துல 70,000 பேர் கொல்லப்பட்டாங்க. உடனடியாக. வார்த்தைகளை லேசா நினைக்காதீங்க, எண்ணங்களை லேசா நினைக்காதீங்க. சில எண்ணங்கள் இப்படிதான், சில சொற்கள், சில வார்த்தைகள். மேலான பெரியார்களே சகோதரர்களே, அப்ப சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த நபியுடைய நிலைமை எனக்கு வராம நான் என்ன தெரியுமா செய்றேன், லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் ஓதுறேன். ஏன் உம்மத்தை பாத்தியே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துல தான் சிறந்தவர்கள். நபிமார்களுக்கு அடுத்து சொர்க்கம் போற உம்மத்து யாரு? இந்த ரசூலுல்லாஹ். அந்த மனிதர் யார்? ரசூலுல்லாஹ் உம்மத்தை சேர்ந்தவங்க. நபியுடைய அதாவது மகள் தான் சுவர்க்க பெண்களுக்கே தலைவி. சகலவிதமான நியாமத்தை அடைஞ்ச ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்குள்ள பெருமை வராம இருக்கிற லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் ஓதுறான். நாங்க ஓதிக்கிறோமா? இன்ஷா அல்லாஹ் அதிகமா ஓதிக்கொள்ளும். எப்பெல்லாம் உள்ளத்துல என்னால அப்படியா இப்படியான்னு வருதா, உடனடியாக லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் ஓது. எந்த நியாமத்துக்கும் சொந்தக்காரே அல்லாஹ். நம்ம தஹஜ்ஜத் தொழுறோம் இல்லையா, தொலை வைக்கிறது அல்லாஹ். நம்ம கெட்டிக்காரத்தனத்தால தொழல்ல. அதனால தான் ஹதீஸே குதுசியில வருது, அல்லாஹ் சில பேரை பணக்காரனாகவே வைப்பானா. ஏன்னா அவ ஏழையாயினா பாவி ஆயிருவான். சில பேர் அல்லாஹ் ஏழையா வைப்பானா, அவ என்ன குட்டிக்காரன் அடிச்சாலும் பணக்காரன் ஆக மாட்டான். ஏன்? அவனை பணக்காரன் ஆக்கினா பாவி ஆயிருவான். சில பேர் அல்லாஹ் நோயே கொடுக்க மாட்டான். ஏன்? நோயை கொடுத்தா பாவி ஆயிருவான். சில பேருக்கு அல்லாஹ் சுகத்தையே கொடுக்க மாட்டான், நோயே நோய். அது ஏன் தெரியுமா? அவனுக்கு சுகத்தை கொடுத்தா பாவி ஆயிருவான். அல்லாஹ் சொல்றான், ஹதீஸே குதுசியில வருது.